எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ஜாதகத்தில் குரு தனத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் குரு பகவான் செல்வத்தை மட்டும் கொடுப்பாரா அப்படின்னா, குரு செலவை கொடுக்கவே மாட்டாரா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. குரு பகவான் ஜாதகத்தில் செலவு தருவார். எப்படின்னா, ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக குரு பகவான் சுப செலவை ஏற்படுத்துவார். சுப செலவுகளும் செய்வார். சில வீண் விரயங்களும் ஏற்படும். சில கர்ம காரியங்களும் நடைபெறும். அதனால் குரு பகவானால் இழப்புக்கு நிச்சயமாக இருக்கும். குரு பகவான் நன்மையை மட்டும் செய்வார்னு இல்லை. பொதுவாக அவர் எப்போதுமே இயற்கை சுபகிரகம். ஆனால் அவர் போய் ஸ்தான பலம் 6ஆம் இடத்திலோ இல்லை 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல அவர் பாபர்களோட சம்மந்தப்பட்டால் அவரால் நமக்கு இழப்புகள் ஏற்படும். அதனால் அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு அந்த குருதச காலங்களில் இழப்புகள் ஏற்படும். ராகு சம்மந்தப்பட்டால் சண்டால யோகம், அதனால் இழப்புகள் ஏற்படும். சுப சம்பந்தம் இருந்தால்